அதாவது இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது சாதாரண கூட்டம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக மாறி இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டமாக மாறி இருக்கு. 2026 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய கூட்டம் அமைந்தது. தளபதி அவர்களுடைய அந்த உரை என்பது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தோழர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. கழக கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ரொம்ப நாள் சொன்னாங்க அவர் திமுகன்ற பேர் சொல்றதுக்கு பயப்படுறாரு, பிஜேபின்னு பேர் சொல்றதுக்கு பயப்படுறாருன்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைத்தாங்க. யாருக்கும் பயப்பட வேண்டிய இது எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. நாங்கள் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கல, நாங்க குடும்பாட்சி நடத்தல, நாங்க மன்னராட்சி அணுகுமுறை செய்யல, நாங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தல. இது எல்லாம் செய்து கொண்டிருப்பது திமுகவும் பிஜேபி தான். அப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக என்கின்ற ஒரு ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கு. வாக்குறுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொய், வாயை திறந்தாலே பித்தலாட்டம், மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். சட்டம் ஒழுங்கு கேவலமா இருக்கு. வெளியில போக முடியல, பெண்களால வெளியில போக முடியல. நாள்தோறும் கொலைகள் நடக்குது, கற்பழிப்புகள் நடக்குது. இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அவர் முதலமைச்சர் அவர்கள் என்ன அப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியில் போயிட்டு இருட்டுக்கடை அல்வால போய் அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, போட்டோ ஷூட் நடத்துறாரு, வீடியோ ஷூட் நடத்துறாரு. நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து அவர் எதையுமே கண்டுகிறது இல்ல. அப்போ இது பாசிச ஆட்சி. இதையே தான் பிஜேபி செய்யுது. இப்ப பிஜேபி என்ன அணுகுமுறையில் செய்கிறதோ அதே போன்று திமுக செயல்படுது. அப்ப இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு முதன்மை கட்சியாக, ஒரு முதன்மை நபராக தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கு. அந்த அடிப்படையில் 2026 தேர்தல் களம் என்பது தாவேகாவா திமுகவா என்றுதான் போட்டி களம் இருக்கு. அது மக்கள் முடிவு பண்ண போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் நான் முடிவு பண்ணணும். அந்த அடிப்படையில் களத்தில் சந்திக்க தயாராக இருக்கும். இல்ல அதான் வெளிப்படையா சொல்ற எல்லா கூட்டத்திலையும் நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க. இந்த மண்ணிற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக வந்துடவே கூடாது. அதுவும் குறிப்பா பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பிஜேபி வந்துடக்கூடாது. இது ரெண்டுமே மக்கள் விரோத கட்சிகள் தான். அப்போ அதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக தலைவர் வராரு. சாதாரணமாக வரல, சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறாரு, நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு. அவருடைய ஒரு படத்துக்கு அவர் சம்பளம் மட்டும் பாத்தீங்கன்னா 200 கோடி. அந்த பணத்தை வேணான்னு தூக்கி போட்டு வராருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக வராரு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திமுக ஒழுங்கான ஆட்சி நடத்தியிருந்தா, நியாயமான ஆட்சி நடத்தியிருந்தா, மக்களுக்கான ஒரு ஆட்சி நடத்தியிருந்தா தளபதி அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்? அவர் எதற்காக அரசியலுக்கு வரணும்? அவர் இன்னும் 10 வருஷம் சினிமாவில் நடிச்சிருப்பார்ல, கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பார்ல. அப்ப அதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டு வராருன்னா இங்க நடந்து கொண்டிருப்பது பாசிசம். அதாவது குடும்ப ஆட்சி நடக்குது, மன்னர் ஆட்சி நடக்குது, கோடி கோடியா மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் துடைத்து எறிய வேண்டும் என்றால் அது தளபதி என்கிற ஒற்றை நபரால தான் முடியும். இல்ல அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கு. தலைவர் அவர்கள் 2 மாதத்துல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறாங்க. மண்டல மாநாடுகள் இருக்கு, பூத் கமிட்டி மாநாடு, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஏன் பேசினாங்க, நீங்க கேட்கலன்னு நினைக்கிறேங்க. எங்க ஆதவ அர்ஜுனா சார் பேசினாங்க, எங்க பொதுச் செயலாளர் பேசினாங்க. அவங்க 2 பேர் யாருங்க? கட்சியில தானங்க இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா சார் பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. ஏங்க தலைவர் கட்டளையிடுறாருங்க. தலைவர் கட்டளையிடுவதற்கு அதை செயல் வடிவப்படுத்துவதற்கு தோழர்கள் நாங்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பூத் கமிட்டியை உருவாக்குற வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதற்கான மாநாடு தேதி அறிவிக்க போறாங்க. ஏங்க அவர் மக்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாரு. 15 ஆண்டுகளாக மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அங்கெல்லாம் அவர் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தலைவரை பார்த்திருக்கலாம். ஸ்டெர்லைட்டால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 13 பேர் இறந்து போனாங்க, அந்த காலத்தில் பார்த்திருக்கலாம். அனிதா அவர்களுடைய வீட்டில் பார்த்திருக்கலாம். கள்ளக்குறிச்சியில் 70 பேர் செத்து போனாங்க கள்ளச்சாராயம் குடித்து. அந்த வீட்டுக்கு சென்று ஆறுதல் படுத்தினாரு. பரந்தூர் விவசாயிகளை போய் சந்தித்தாரு. அவர் தொடர்ந்து மக்களோடு மக்களாக மக்களுக்கு எங்கெல்லாம் துயரம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் உங்க வீட்டு மகனாக நான் இருக்கிறேன் என்று அவர் மக்களின் பக்கம் தான் நிற்கிறாரு. நீங்க உங்கள் கண் பார்வையே திமுக அதிமுக தான் உங்களுக்கு தெரியுதே தவிர தாவேக்காவும் கொஞ்சம் பார்க்கணும்ல. தலைவர் தளபதி அவர்களுடைய செயல் வடிவத்தை நீங்க பார்க்கணும்ல. அவர் முறையாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்காரு. நாள்தோறும் மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறாரு. தொகுதியினுடைய குறைகள் என்னன்னு கேட்கிறாரு, எங்களை ஊக்கப்படுத்துறாரு, பல ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. இப்போ ஊடகத்தில் பேசுற என்னையே பல முறை அழைத்து ஊடகத்தில் பேசும்போது கவனமா பேசுங்க, வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க என்று நாள்தோறும் எங்களை பட்டை தட்டி கொண்டிருக்காரு எங்க தலைவர் அவர்கள். இன்னும் 1 மாதத்துல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களை சந்திக்க போறாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போயிருக்கு. நன்றி.